தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்திலே நாம் ஆசீர்வாதமாய் வாழ மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க்கையில் ரொம்ப ஏமாறந்து போனவர்கள் யார் தெரியுமா? யார் ஏமாறந்தவர்கள் அல்லது யார் ஏமாற இருக்கிறவர்கள்? நீயா, நானா, பார்த்து கொண்டிருக்கிற நம்ம அனைவருமா? நற்செய்தி சொல்லுது பாருங்க, யார் ஏமாறப் போகிறார்கள் என்றால், லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 15 24 வரை உள்ள இறைவார்த்தையிலே, குறிப்பாய் 15வது அதிகாரம் 24வது வார்த்தை, கடைசி வார்த்தையிலே சொல்றார், அழைக்க பெற்றவர்கள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை. யார் ஏமாந்து போறாங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விருந்து, கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, அழைக்க பெற்றவர்கள் வரல. அப்ப இயேசு சொல்கிறார், இதை சொல்லி, அழைக்க பெற்றவர்கள் என்னுடைய விருந்தை சுவைக்க போவதில்லை. நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான், எந்த டவுட்டும் இல்லை. நம்மெல்லாம் அவருடைய சாயல் தான், எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நாம் அவரை இன்னும் உணராமல் இருப்பதால், அவரோடு பழகாமல் இருப்பதால் நம்ம அந்த அன்பை ருசிக்கிறதே இல்லை. ஏமாளி யாரா? நீ நானும் தான். ஏன்னா நம்ம அவர் மறந்துட்டு இருக்கோம், அவர் விட்டு விலகி இருக்கோம். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, ஒரு பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த பையன் வெளிநாட்டிலேருந்து எந்த பணமும் அனுப்பலை. அவன் நல்லா வெளிநாட்டில் செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் பாட்டிக்கு உதவி செய்யலை. அப்போ அங்கே இருக்கிற வேற ஒரு வாலிபர் பார்த்துட்டு, பாட்டி கவலைப்படாத, உன் பையன் எதுவும் அனுப்பலைன்னு தெரியும், நான் உதவி செய்கிறேன்னு அப்பப்போ ஏதாவது உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாரு ஒரு நாள் அந்த பையன், என்ன பாட்டி, நீ வெளிநாட்டுக்கு அமிச்ச உன் பிள்ளை எதுவும் உன்னை கவனிக்கலையா? உன் சொந்தக்காரர் எதுவும் கவனிக்கலையா? எங்கப்பா, அவன் ஒரு கடிதாசி தான் அனுப்புகிறான், லெட்டர் போடுறான், அந்த லெட்டரை கலர் கலராக ஏதோ படங்கள் வைத்து சின்ன சின்ன பேப்பருங்களை அனுப்புகிறான், அவன் ஒன்றும் உதவி செய்யலை. அப்போ இவனுக்கு டவுட் வருது, என்ன கலர் கலர் பேப்பர் அனுப்புகிறான், அதை கொண்டு வா பாட்டி அப்படின்னு சொல்கிறான் அந்த வாலிபர், அந்த ஊர் வாலிபர். கொண்டு வந்து காட்டினா அந்த லெட்டரோடு சேர்ந்து அவன் டாலர் அனுப்பிச்சிருக்கிறான், வெளிநாட்டு டாலர். அந்த டாலர் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு அது காசுன்னு தெரியாமல் அது சும்மா எடுத்து வச்சுட்டு வறுமையிலே வாழ்ந்திருக்கிறாரு. பணம் இருக்கிறது, அந்த டாலர் போய் மாற்றினா அதுக்கேற்ற காசு கிடைக்கும். ஆனால் தன்னிடம் இருப்பது பணம் என்று அறியாமல் இருந்த அந்த வயதான பாட்டி அந்த அறியாமையில் தன் பணத்தை பயன்படுத்த முடியாமல் போனது. பிரியமானவர்களே, ஆண்டவரை அறியாத பிள்ளைகள்லாம் அறியாமையில் இருப்பவர்கள், ஆண்டவரை தினந்தோறும் ஜெபிக்காத பிள்ளைகள்லாம் அறியாமையில் இருப்பவர்கள், ஜெபமாலை ஜெபிக்காத எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜெபமாலை ஜெபிக்கிறதே இல்லை. உனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுமா? என்ன தைரியத்தில் நீ வாழ்ந்துட்டு இருக்க? இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் உன்னை காப்பாற்றுவாங்கண்ணா? இல்லை, இந்த உலகத்தில் இருப்பவங்க நீங்கள் எப்போ விழணும்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள். உன் சொந்தக்காரங்களாம் உன்னை வந்து பிடிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை, நீ தனிமையில் இருக்கிற பொழுது உன் சொந்த பந்தங்கள் வரமாட்டார்கள், உன்னை பெற்றவர் கூட வராமல் போகலாம். உனக்காக வருபவர் இவர் தான். நீ இவர்கிட்ட பழகாமல், இவர்கிட்ட பேசாமல், இவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்காம, ஆனால் என் கூட இருங்கன்னு சொல்லாமல் நீ எப்படி வாழ்ந்துருவ? உன்னை சுற்றி இருப்பதெல்லாம் உன் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறாங்க. இவர் ஒன்று தான், ஒருவர் மட்டும்தான் உன்னுடைய எழுச்சிக்காக உன் கரங்களை கொடுப்பது காத்திருக்கிறார். செவி. அந்த பாட்டி தன்னிடம் இருப்பதை அறியாமல் இருந்தா. அதான் ஆண்டவர் நற்செய்தியில் சொல்கிறார், அழைக்க பெற்றவர்கள் பந்தியில் அமர்வதற்கு தகுதியற்று போகிறார்கள். ஏனென்றால் தயாரிப்பு இல்லை. கல்யாணத்துக்கு வந்ததானே சாப்பிட முடியும், கல்யாணத்துக்கே போகல, ஆனால் நான் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி யோசித்து பார்ப்பது எவ்வளோ முட்டாள்தனமோ அது போல தான் தெரியுமான இறைவரவில். ஜெபத்துக்கு போங்க, வாழலாம், ஜெபிங்க, ஆசீர்வாதம், ஜெபமாலை தாங்குங்க. அம்மா, அந்த ஜெபமாலை எங்களை ஆசீர்வதிங்க அம்மா, கேளுங்க. வல்லமையான தேவத்தாய் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பா. ஜெபிப்போமா? அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரை கிருபையால் வாழும். என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறாங்களோ எதுக்காக ஜெபிங்க, எதுக்காக வேண்டுகின்ற என்னவெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார்களோ, வேண்டுகிறார்களோ, அப்பாவுக்கு பாதத்தில் வைக்கிறேன். வல்லமையான இருக்கிற ஆண்டவர் நாளில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்திலே நீங்கள் வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்கள் விண்ணப்பங்கள் அபிஷேகமாய் மாறுகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நல்லதே நடக்கும். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜெபித்தால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சியாய் வாழலாம். இந்த ஆராதனை யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறேன். ஜெப தேவைகளை கமெண்ட்ல அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.